மரணம் தன்னை நெருங்குவதை அறிந்த மார்க்கண்டேயர் திருக்கடையூரில் சிவபெருமானின் திருவடிகளில் தஞ்சம் புகுந்தார். மார்க்கண்டேயரின் இறுதி நாளில் யமன் தனது பாசக்கயிற்றை வீசிய போது அது சிவலிங்கத்தையும் மார்க்கண்டேயரையும் ஒன்றாக சுற்றியது. அந்த நொடியில் சிவபெருமான் காலாந்தக அவதாரத்தில் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டார். என் பக்தனை தொட உனக்கு ஏது துணிவு என்று கோபப் புயலாய் கர்ஜித்த சிவபெருமான் காலனை தன் காலால் உதைத்து தள்ளினார். யமனின் பதவி பறிபோனது. உலகமே மரணமின்றி தவித்தது. தனது தவறை உணர்ந்த யமன் தன் பாவத்தை நீக்கி மீண்டும் பதவியை பெற காவசிகபுரியில் கடும் தவம் மேற்கொண்டார். நதி நீரிலிருந்து எழும் நுரையையும் கரையில் உள்ள மணலையும் சேர்த்து குழைத்து ஒரு லிங்கத்தை உருவாக்கினார். யமனின் பக்தியைக் கண்டு மனம் இறங்கிய ஈசன் அவருக்கு மீண்டும் பதவியை மீட்டளித்தார். விஸ்வாமித்திர முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த மணல் லிங்கம்தான் இன்றும் சிதைந்து விடாமல் அப்படியே காட்சியளிக்கிறது. இதனாலேயே இந்த மூர்த்திக்கு திரவப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. விதிப்பயனை மாற்றி மரண பயம் போக்கி வாழ்வளிக்கும் காளகாலேஸ்வரரின் திருவருளைப் பெற கோவை மாவட்டம் கோவில்பாளையத்திற்கு ஒரு முறை நேரில் சென்று அந்த தீண்டா திருமேனியை தரிசியுங்கள்.